இந்த பொம்பளை பிரியாணி கொடுத்தானா ஒருத்தன், அந்த பிரியாணி கொடுத்தவனோட இவளுக்கு லவ்வோ இல்ல அஃபேரோ எந்த கன்றாவியோ அவனோட உல்லாசமா இருக்கணும். அதுக்கு நடுவுல குறுக்க நிக்கிறது யாருன்னு பார்த்தா கணவர், குழந்தைகள். 3 பேருக்கும் விஷம் வச்சு கொள்றதுக்கு தான் அவ முயற்சி பண்ணி இருக்கிறா. அதுல பாவம் 4 வயசு குழந்தை, அந்த பெண் குழந்தை அது இறந்து போச்சு விஷம் வச்சதுமே. கணவனும் அந்த 7 வயசு மகனும் வந்து இறக்கல. அந்த விஷம் அவங்களுக்கு வந்து அவ்வளவு சரியா ஒர்க் பண்ணல. கணவர் பாட்டுக்கு எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு வேலைக்கே போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு தலைவலிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த மகனை, ஏன்னா அவன் விஷம் குடிச்சிருக்கிறான் ராத்திரி, தூங்கிக்கிட்டு இருந்த மகனை, அவன் அந்த மயக்கத்துல இருந்த மகனை தலகாணிய வச்சு மூச்சு முட்ட திணற அடிச்சு கொன்னு இருக்குது. இப்படிதான் அவ வந்து திட்டமிட்டு கொன்னுட்டு புருஷனையும் கொலை பண்றதுக்காக வீட்டுல காத்துட்டு இருந்தது. அந்த ஆள் நேரத்துக்கு வரல, லேட்டா வந்துட்டான். அதனால திட்டம் எல்லாம் கேன்சல் ஆகி இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, இருந்த நகை நட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நாகர்கோயிலுக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்படித்தானே பிடிச்சாங்க அத. முதல்ல அந்த பிரியாணி கமநாட்டிய பிடிச்சாங்க. அவன் பேரை பாரு, மீனாட்சி சுந்தரம். அவனை பிடிச்சாங்க. அவன் மூலமா தான் போலீஸ், அவன் போன் மூலமா பேசிதான் ஜாலியா சொல்லிச்சான், மாமா இங்கதான் இருக்கேன் வந்துருங்கன்னு. ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அது பேசிச்சு. இதெல்லாம் நான் 6 வருஷம் முன்னாடி பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீடைய, ஒரு பேய, சமூகத்துல ஒரு கேவலமான ஒரு ஜந்துவ தூக்குல போடுறதுதான் நியாயம்.